ஒரு மெட்டல், ஒரு நம்பர், அதுதான் ஈரான் யுஎஸ்ஏ போருக்கு முக்கிய காரணம். அந்த மெட்டலோட பேர் யுரேனியம். அந்த நம்பர் U-235. இந்த U-235 அப்படிங்கிறது யுரேனியம்ல இருக்கக்கூடிய ஒரு ஆட்டம். யுரேனியம்ங்கிறது பூமிக்கு கீழே வழக்கம் போல கிடைக்கக்கூடிய ஒரு மெட்டல். இயற்கையா யுரேனியம்ல U-235 அப்படிங்கிறது வெறும் 0.7% மட்டும் தான் இருக்கும். நீங்க நியூஸ் பேப்பர்ஸ்ல நியூஸ்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, செறிவூட்டப்பட்ட யுரேனியம் அப்படின்னு. அப்படின்னா என்னன்னா, இந்த ஆட்டமை ஒரே இடத்துல கான்சென்ட்ரேட் பண்ணி வைக்கிறது தான் செறிவூட்டுதல், அதாவது என்ரிச்மென்ட் அப்படின்னு சொல்றாங்க. உதாரணத்துக்கு இதுதான் யுரேனியம் மெட்டல்னு வெச்சுக்கோங்களேன். இந்த யுரேனியம் மெட்டல்ல 3 to 5% U-235ங்கிற ஆட்டம் இருந்தது அப்படின்னா இந்த யுரேனியம் வச்சு நீங்க பவர் பிளான்ட்ல பவர் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். வெரஸ் இதே ஆட்டம் 10 to 20% இந்த யுரேனியம்ல இருந்தது அப்படின்னா அதை நீங்க மெடிக்கல் பர்பசஸ்க்கு யூஸ் பண்ண முடியும். பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ல நீங்க போய் பாத்தீங்கன்னா நியூக்ளியர் மெடிசின் போர்டு எல்லாம் போட்டிருப்பாங்க. அடுத்த தடவை ஹாஸ்பிட்டல் போனா கவனிச்சு பாருங்க. இதே விஷயம் 90% இந்த மெட்டல்ல இருந்தது அப்படின்னா இதுதான் நியூக்ளியர் பாம், வெப்பன் கிரேட் அப்படின்னு சொல்றாங்க. சோ ஈரான் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய யுரேனியத்துடைய லெவல் எப்படி இருக்கு அப்படின்னா இப்போ அவங்க 60% ஆஃப் என்ரிச்மென்ட்ல இருக்காங்க. அதனால தான் இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஈரானை இப்படியே விட்டா நாளைக்கு நமக்கு பெரிய தலைவலியா தான் சேரும் அப்படின்றதுனால இன்னைக்கு இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க.